பக்கத்துல வராதீங்க. நான் சாதுவான சட்டெல்லாம் போட மாட்டேன். நாங்க உங்களை எதுவும் செய்ய மாட்டோம். நாங்களும் உங்களை மாதிரி மனுஷங்க தான். உங்களையும் இதுக்குள்ள அடைச்சிருக்காங்க? வாங்குறவுக்காக எங்க குடும்பம் செஞ்சது ஒன்னா இல்ல ரெண்டா? ராஜா விஜயேந்திரா அரண்மனை கட்டி கொடுக்க சொன்னாரு, கட்டி கொடுத்தோம். அவரு மகன் சிறைச்சாலை கட்டி கொடுக்க சொன்னாரு, அதையும் நான் கட்டி கொடுத்தேன். ஆனா அதே சிறைச்சாலையில என்ன கொண்டு வந்து அடைப்பாங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. சங்கப்பா? யாரோட அப்பா? அந்த தரித்திரமே நான் தான். சங்கப்பா, தெய்வமே, உங்க காலை பிடிக்கிற வாய்ப்பு கிடைக்குன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல. அவள இருக்கிறவங்க கூட இப்படிதான் சொன்னாங்க. அது சரி, உங்களை எதுக்கு இங்க அடைச்சாங்க? அரசர் ஒரு படகு செஞ்சு கொடுக்க சொன்னார். செஞ்சு கொடுத்தீங்களா? கொடுத்தனே. அத சோதிக்க அரசனோட வலது கையாக இருந்த படை வீரனை உட்கார வச்சு நடு நதிக்கு அனுப்புனாங்க. பாத்துக்கிட்டு இருக்கும் போது கண்ணுக்கு எதிரில் அந்த வலது கை தண்ணியில முழுக்குன்னு படகோட முழுகிட்டாருப்பா. அது ஏன்? மழை தண்ணி வெளியில போகட்டும்னு படகு கடியில சின்னதா ஒரு ஓட்டைய போட்ட, அவ்வளவுதான். ஆனா அதே ஓட்ட வழியா தண்ணி உள்ள வரன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்காகத்தான் குடிச்சிட்டு வேலையை செய்யக்கூடாது. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு வேணாலும் குடிக்கலாம், பிரச்சனை இல்ல. இதனால அந்த படை வீரனுக்கு ஒரு நல்லது நடந்துச்சு. அது அந்த பண்ணாடிக்கு நினைவு இருக்கணுமே. அது என்னது?